வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஃபார்முலா ஃபார் ஃபார்முலா. ஆமாம், ஃபார்முலாக்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை பற்றி தான் நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த டெரிவேஷனை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஃபார்முலாங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் v = u + at எப்படி டெரிவ் ஆகி வருதுங்கிறத நீங்கள் டெரிவேஷன் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டக்குன்னு அந்த ஈக்குவேஷன் மறக்கவே மறக்காது. அடுத்தது கிரியேட் ஃபார்முலா ஷீட்டு நீங்கள் கைப்பட எழுதியே ஆகணும். அப்படி எழுதுனீங்கனாக்கா உங்களுக்கு இந்தந்த ஃபார்முலா இதை தான் அசோசியேட் பண்ணி வருதுங்கிறத தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நியூமானிக்ஸ் அண்ட் அக்ரானிம்ஸ். இந்த நியூமானிக்ஸ் அப்படிங்கிறது எழுத்து ரிலேட்டடாகவோ இல்லை ஐடியா ரிலேட்டடாகவோ நம்ம உருவாக்கலாம். அக்ரானிம் அப்படிங்கிறது நம்ம இஸ்ரோ இருக்கு இல்லையா, அப்படிங்கிறது அப்ரிவேட்டட் ஃபார்ம்லேருந்து அக்ரானிம் ஃபார்மாக சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு இஸ்ரோன்னு. அப்படி நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, நான்லாம் நிறையா சொல்லி தருவேன். v = IR அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா v = IRன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன எக்ஸாக்டாக அது தேவையோ அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. விங்கிறது வோல்டேஜ், ஐங்கிறது கரண்ட்டு, ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் குறிக்குதுங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அதேமாதிரி Q = CV. க்யூவில் நின்று இளநிய CV வாங்குறாங்க, அவ்வளோதான். க்யூங்கிறது எதை குறிக்குது? சார்ஜ். சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ். விங்கிறது ஆப்வியஸாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அடுத்தது விஷுவலைசேஷன் அண்ட் மைண்ட் மேப்பிங். நம்ம ஒரு ஃபார்முலாவை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாக்கா ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் மைண்ட் மேப்பிங். நிறைய ஃபார்முலா ஒரு குறிப்பிட்ட மெயின் ஃபார்முலாவோட அசோசியேட் ஆகி வரும். அது எல்லாம் நீங்கள் மைண்ட் மேப் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ப்ராப்ளம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ இந்தந்த ஃபார்முலாலாம் இதுக்கு தான் வரும் அப்படிங்கிற உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடச்சிடும் ப்ராப்ளமுக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அடுத்தது ரெகுலர் ரிவிஷன். தினமும் கஷ்டமான ஃபார்முலாவை நீங்கள் பார்க்குற மாதிரியான இடத்துல என்ன பண்ணிக்கணும், ஒட்டி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் வீக்லியாவது ஃபார்முலா ஷீட்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அப்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபார்முலாவை நினைவில் வச்சுக்க முடியும். அடுத்தது டீச் சம்மோன் எல்ஸ். இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் நம்ம சொல்லி தரும்போது அந்த ப்ராப்ளம் நமக்கும் ப்ராக்டிஸ் ஆகும், இன்னொருத்தவங்களுக்கும் சொல்லி தந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அப்போது ஃபார்முலாவை திரும்ப திரும்ப நம்ம சொல்லித்தரதுனால அந்த ஃபார்முலா நமக்கு மனப்பாடம் ஆகிடும் ஈஸியாக. அடுத்தது குரூப் ஃபார்முலா. இப்போ ஒரு மெயினான ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா இதெல்லாம் அசோசியேட் பண்ணி வருதுன்னு நீங்கள் மைண்ட் மேப்பு போட்டிங்க இல்லையா, அதே மாதிரி செட் ஆஃப் ஃபார்முலா இந்த மெயின் ஃபார்முலாலேருந்து இந்த 10 ஃபார்முலா டெரிவ் ஆகி வருது இல்லை லிங்க் ஆகி வருது அப்படிங்கிறத நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா மறக்காது. அடுத்தது மெமரி பேலஸ் டெக்னிக். இந்த மெமரி பேலஸ் டெக்னிக்ங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. எப்படின்னா, நம்ம வீடுங்கிறது ஒரு மெயினான ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு ரூம் உள்ளாரையும் நீங்கள் போகும்போது கிச்சனு, ஹாலு, அப்புறம் ஸ்டடி ரூமு, பாத்ரூமு, டாய்லெட்டு அப்படிங்கிறத நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஃபார்முலாக்கான இடம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு என்ன ஃபார்முலா தேவையோ அந்த ஃபார்முலாவுக்கு நீங்கள் நடந்து போகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி அந்த ஃபார்முலாவை ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் மெமரி பேலஸ் டெக்னிக். அடுத்தது பிரேக் டவுனு காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஃபார்முலாவை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த பெரிய ஃபார்முலா உங்களுக்கு தேவைப்படும் போது டக்குன்னு டெரைவ் பண்ணி அந்த பெரிய ஃபார்முலா நமக்கு தேவையான ப்ராப்ளமுக்கு நம்ம போட்டுடலாம். அது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராப்ளமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் எல்லா ஃபார்முலாவும் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. ஏன்னா நமக்கு கொஷின் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா தான் வருங்கிறத நம்ம ரீகலெக்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போகிறதுக்கு நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். அதனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளார நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் மெயினான ஃபார்முலாவை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது ரைட் அண்ட் ப்ராக்டிஸ். உங்களுக்கு தெரியலையா, இம்போஷன் எழுதுற மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தருவாங்க இல்லையா பனிஷ்மெண்ட். அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபார்முலாவெலாம் எழுதி பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு மனசில் பதியும். அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். யூஸ் ஆன்லைன் ஆப். ஆங்கி மாதிரியான ஆப்லாம் இருக்குது. அந்த ஆப்லாம் உங்களுக்கு ஃபார்முலா ரீகலெக்ட் பண்ணுறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அதை வெரிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப் பேர் எல்லாமே நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், ஏதோ அந்த ஆப்புக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதில் நீங்களே அதை கொஞ்சம் தேடி பார்த்துங்க. ரிலேட் வித் ரியல் லைஃப். ஒரு ஃபார்முலா இருக்குனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் கைனடிக் எனர்ஜி = ½ mv². அதை உங்கள் ரியல் லைஃபோடைய மூவிங் காருக்கு அதை அசோசியேட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு என்ன பண்ணலிங்கலாம் ஈஸியாக அந்த ஃபார்முலாவை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்தது யூஸ் ரைம்ஸ் ஆர் சாங்.
நிறைய ஃபார்முலாவெல்லாம் சேர்த்து ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமா பாட்டோ இல்லை சின்ன வயசில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ரைமோ அதில் போட்டு என்ன பண்ணிக்கலாம், ரைம் இல்லாட்டினாக்கா சாங் ஃபார்மேட்டில் கலெக்டிவ் ஆஃப் ஃபார்முலாவை சேர்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டக்குன்னு இந்த ஃபார்முலா இதுதான் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.